அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து சிம்பிளாக ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. உங்களுக்கு தேவையான ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மாங்காய் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சாம்பார் ரசம் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதக்கணும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கணுன்னே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஆப்ஷன் தான் போட்டுக்கலாம். வேண்டாம் போட்டு நல்லா எண்ணெய் வதக்கி போட்டு எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இது புளிப்பு இனிப்பு காரம் இதோட நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சாதத்துக்கு போட்டு தேவையில்லா நேரத்தில் சாம்பார் ரசம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இது தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் பச்சடி செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். மாங்காய் சீசனில் இதெல்லாம் செஞ்சுட்டு வேணுங்கும்போது நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் கூடவே பைப்புக்கு பீட்ரூட் சாதம், பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சாதம், சாதத்துக்கு சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார். இன்றைக்கி தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு மெனு இருக்காங்க. எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சாதம், மாங்காய் பச்சடி, ரசம், இதுதான் மெனு. எங்கள் வீட்டில் சமையல் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னென்ன ரெசிபி வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ மாங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு வதக்கி விட்டுருவோம். அங்கே வதங்கினப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் சும்மா ஒரு ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுடலாம். மாங்காய் இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். மாங்காய் சீசனில் இந்த மாதிரி மாங்காய் பச்சடியெல்லாம் செஞ்சு போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பச்சடி எல்லாமே மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் எல்லாமே செய்யலாம். இது டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகும். கட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தையும் போட்டுடலாம். என்னங்க போலாம் நல்லா வெயில விரும்பி தெரியலையே. மாங்காய் ஜாம் ரெடி, மாங்காய் பச்சடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துக்கலாம்டா. மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ரிவ்யூஸ் கொடுங்க. சூப்பராக இருக்குது.